Hello dears, today let us see section 7 religious reform and public debates. Reforms அப்படின்னா சீர்திருத்தம், debate அப்படின்னா வாக்குவாதம். You know very well. From the early 19th century, as you know, there were intense debates around religious issues. Intense அப்படின்னா extreme, ஓகேயா? ரொம்ப அதிகமாக எதை பற்றி டிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க? About religion, okay? Different groups confronted the changes happening within colonial society in different ways. ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு விதமாக அவங்களோட வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை ப்ரெசென்ட் பண்ணாங்க. கன்ஃப்ரண்டட் அப்படின்னா ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஒரு ஹொசைல் ஆர்குமெண்ட், ஒரு அன்ஃப்ரெண்ட்லி ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்ஃப்ரண்டட். ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க? தே ப்ரெசென்ட் தேர் ஆர்குமெண்ட்ஸ், ஓகே, and offered a variety of new interpretation of the beliefs of different religion. ஸோ ஒவ்வொரு ரிலீஜன்லேயும் உள்ள பிலீஃப்ஸோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. சம் கிரிட்டிசைஸ்டு எக்ஸிஸ்டிங் ப்ராக்டிசஸ் அண்ட் கேம்பெயின்டு ஃபார் ரீஃபார்ம். சிலர் என்ன பண்ணாங்க? அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ரிலீஜனில் இருக்கிற சில ப்ராக்டிசஸை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இது வந்து பொருந்தாத ஒன்று, திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ப்ரெசன்ட் டே சுச்சுவேஷன், ஸோ வி நீட் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர்கியூட் ஃபார் ரீஃபார்ம்னா சீர்திருத்தம் பண்ணுறதுக்காக. வைல் அதர்ஸ் கவுண்டர்ட் தி ஆர்கியூமெண்ட்ஸ் ஆஃப் ரீஃபார்மர்ஸ். கவுண்டர்ட் அப்படின்னா எதிர்பேச்சு பேசுறது, ஓகேயா? கவுண்டர் பண்ணுறது அப்படின்னா ஒருத்தரை வந்து கரெக்டாக அவங்க பேசுறதுக்கு ஆப்போசிட்டாக பேசுறது. ஸோ அவங்க இன்னும் சில குரூப் என்ன பண்ணாங்க? இந்த ரீஃபார்மர்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறது தப்பு, நம்மளோட ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் தான் நல்லா இருக்கு, நோ நீட் டு டூ எனி சேஞ்சஸ் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க. These debates were carried out in public and in print. ஸோ இந்த மாதிரியான டிபேட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணது அப்படிங்கிறது வந்து the credit goes to print. அண்ட் இன்னும் நிறையா மீட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணி பப்ளிக்லேயே இந்த மாதிரி ரீஃபார்ம்ஸ், வெதர் வி நீட் ரீஃபார்ம் ஆர் நாட் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து they started discussing. Printed tracts and newspapers not only spread the new ideas, but they shaped the nature of the debate. So it is the print that spread the new ideas and it shaped the nature of the debate also. Debate about what? Religious issues. A wider public could now participate in this public discussions and express their views. ஸோ நார்மலாக பப்ளிக் நிறைய பீப்புள் வந்து இந்த மாதிரியான டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி they themselves expressed their views. New ideas emerged through these clashes of opinion. ஸோ இதனால் வந்து நிறைய நியூ ஐடியாஸ் ஆல்சோ எமர்ஜ்டுனா உருவாச்சு. This was a time of intense controversies between social and religious reformers and the Hindu orthodoxy over the matters like widow immolation. Widow immolation அப்படின்னா widow sacrifice, immolationனா sacrifice. சத்தி, the practice of சத்தி you know very well. உடன்கட்டை இது லைக் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா ஒய்ஃபையும் வந்து அந்த தீலையே வந்து ஃபோர்ஸ் பண்ணி they forced her to death இல்லையா? that is called as widow immolation. immolationனா sacrifice. மோனோதீசம் அப்படின்னா ஒன் காட் பிலீஃப், ஒரே கடவுள் தான் இருக்காங்க அப்படிங்கிற பிலீஃப். தென் பிரமானிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட் அண்ட் ஐடோலேட்ரி. பிரஹ்மானிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட் அப்படிங்கிறது வந்து லைக் அந்தணர்கள் அவங்களுடைய ஹேபிட்ஸ் அண்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ். அண்ட் ஐடோலேட்ரி, ஐடல்னா என்னது? சிலை. ஸோ சிலை வழிபாடு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் பீப்புள் வந்து ரெண்டு குரூப்பாக இருந்தாங்க. சிலர் நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராக்டிஸை சப்போர்ட் பண்ணாங்க, சிலர் தே ஆர் வில்லிங் டு டூ சம் ரீஃபார்ம்ஸ். In Bengal, as the debate developed, tracts and newspapers proliferated. Proliferate-na rapid increase in amount. அதிகமாக நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். Circulating the variety of arguments. இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் சர்க்குலேட் பண்ண முடிஞ்சுது. To reach wider audience, the ideas were printed in the everyday spoken language of ordinary people. ஸோ நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வெர்னாகுலர் லாங்குவேஜஸ்லேயுமே வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வர ஆரம்பிச்சுது, ஓகேயா? Ram Mohan Roy published Sambat Kaumadi from 1821 and the Hindu Orthodoxy commissioned the Samachar Chandrika to oppose his opinions. You know very well, Ram Mohan Roy is a famous social reformer, isn't it? He published a newspaper namely Sambat Kaumadi from the year 1821. So to oppose Ram Mohan Roy, some Hindu Orthodoxy, okay, they released the paper namely Samachar Chandrika, okay, to oppose Ram Mohan Roy's opinion. From 1822
Two Persian newspapers were also published. Name of those papers were Jami Jahan Nama and Samshul Akbar. So these were the two Persian newspapers published on those years. In the same year, a Gujarati newspaper, Bombay Samachar, made its appearance. So as I told, newspapers were started publishing in the vernacular language also. Why it is started publishing in vernacular language? To reach wider audience. Okay, what is the keyword? To reach wider audience. In North India, ulama were deeply anxious about the collapse of Muslim dynasty. Ulamas were nothing but legal scholars. Okay, Hindusல எப்படி லைக் புத்திஸ்டில் எப்படி மாங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஹிந்துஸில் அதே மாதிரி ப்ரீஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி முஸ்லிம் ஸ்காலர்ஸ் தேவேர் கால்டஸ் உலாமாஸ். தேவேர் ஆங்ஷியஸ் அப்படின்னா தேவேர் கெட்டிங் ஒரீட் ஆர் ஃபியர்ட் அபவுட் தி collapse of Muslim dynasties. So in worldwide many Muslim dynasties were collapsed. They feared that colonial rulers would encourage conversation, change the Muslim personal law. You know very well, most of the colonial rulers were belongs to Christianity, belongs to the religion Christianity. So they tried to import their religion in all the places they colonized. So this made the Muslim scholars to fear. இந்த மாதிரி காலனைஸ் பண்ண ஏரியாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டன் எடுத்துக்கோங்க, தே ஆர் ஆல்சோ அவங்க வந்து அவங்களோட மெயின் ரிலீஜியன் என்னது, கிறிஸ்டியானிட்டி. அதே மாதிரி அமெரிக்கா எடுத்துக்கிட்டாலும் அங்கேயுமே யூஎஸ் காலனைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மெயின் ரிலீஜியனுமே கிறிஸ்டியானிட்டி. போர்ச்சுகீஸும் அதே மாதிரி, ஃப்ரான்ஸும் அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டில் இருக்கிற சூப்பர் பவர்ஸ் எல்லாருமே கிறிஸ்டியனாக இருக்கிறனால பீப்புள் ஆஃப் இஸ்லாமிக் கம்யூனிட்டி வந்து தே ஆர் கெட்டிங் ஃபியர்ட். என்னென்னா அவங்களுடைய லாஸ், முஸ்லிம்ஸோடைய பர்சனல் லாஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து வயலேட் பண்ணிடுவாங்க, இவங்க வந்து பீப்புளை வயலேட் பண்ண ஸ்டிமுலேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்தாங்க. To counter this, they used cheap lithographic presses, published Persian and Urdu translation of holy scriptures, and printed religious newspapers and tracts. So இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இஸ்லாமிக்கோட லாங்குவேஜ் வந்து பர்சியன் லாங்குவேஜ். ஓகேயா, ஸோ பர்சியன் அண்ட் உருது லாங்குவேஜ் தான் அவங்க பேசுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த லாங்குவேஜில் வந்து அவங்க நியூஸ் பேப்பர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து அவங்களுடைய ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே டிரான்ஸ்லேட்டட் ஃபார்மில் ப்ரெசென்ட் பண்ணாங்க. And they also formed Deoband Seminary in 1867, published thousands upon thousands fatwas. Fatwas அப்படின்னா a legal, it is a legal pronouncement on Islamic law usually given by mufti. ஸோ இது வந்து அவங்களுடைய லாஸ். இங்கே நமக்கு எப்படி வேதாஸ்ன்னு சொல்கிறோம், வேதா புக்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஃபாத்வாஸில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஸ்காலர்ஸுடைய வேர்டிங்ஸ் வந்து இருக்கும். ஓகே, டெல்லிங் முஸ்லீம் ரீடர்ஸ் ஹவு டு கண்டக்ட் தெம்செல்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். நம்ம எவ்ரிடே லைஃப்பில் முஸ்லீம்ஸ் எப்படியெல்லாம் வாழணும், என்ன மாதிரியான ப்ரேயர் பண்ணணும், மற்றவங்களோட எப்படி பழகணும், ஸோ இந்த மாதிரியான சில எத்திக்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் இந்த ஃபாத்வாஸ். ஓகே, and explaining the meaning of Islamic doctrines. Doctrines means principles. All through 19th century, a number of Muslim sects and seminaries appeared, each with a different interpretation of faith. Sects and seminaries அப்படிங்கிறது வந்து it is a group of people. Sect and seminaries na yaru, group of people, they are having some common religious faith. Okay, அவங்க என்ன பண்ணாங்கன்னா they interpreted the faith in a different manner and they made this popular to many audience. அவங்க வந்து இஸ்லாமிக் பர்சன்ஸ் கிட்டக்க அதை பாப்புலரைஸ் பண்ணாங்க. Each keen on enlarging its following and countering the influence of its opponents. Urdu printed helped them conduct these battles in public. So through Urdu printed translatonsனால இஸ்லாமிக் பீப்புள் அவங்களோட ஆப்போனன்ட்ஸை எதிர்த்தும் அவங்களால ஆக்ட் பண்ண முடிஞ்சுது. ஆப்போனன்ட்ஸ்னால் யாருன்னா colonial rulers, those who are about to spread Christianity. அதே நேரத்தில் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் முஃப்தீஸ் லாஸையுமே என்ன பண்ண முடிஞ்சுது, ஃபாத்வாஸையுமே வந்து பீப்புள் கிட்டக்க ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இஸ்லாமிக்கோட லைஃப்பில் வந்து பிரிண்டோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டால் யூ நீட் டு ரைட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். லைக் இஸ்லாமிக் ரிலீஜியன்
ஹிந்துஸ் ரிலீஜியன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் வந்து நமக்கு வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி பீப்புளை ரீச் பண்ணாங்க. ஸோ அமாங் ஹிந்துஸ் டு பிரிண்ட் என்கரேஜ் தி ரீடிங் ஆஃப் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எஸ்பெஷலி இந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜ். நம்மளுடைய எல்லா வேதங்களுமே, வேதம் அப்படிங்கிறது இட் இஸ் இன் சான்ஸ்கிரிட் தான் அதோடைய ஆரிஜினில் இருந்தது. ஸோ எல்லா வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ்லேயுமே ஹிந்துஸோட ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. The first printed edition of Ramacharithamanas of Tulasidas. Ramacharithamanas அப்படிங்கிறது வந்து லைக் லார்ட் ராமாவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த புக்கை யாரை ரைட் பண்ணா? துளசிதாஸ். A 16th century text came out from Calcutta in 1810. By the mid-19th century, cheap lithographic editions flooded North Indian markets. From 1880s, the Naval Kishore Press at Lucknow and the Sri Venkateshwara Press in Bombay published numerous religious texts in vernacular language. So, ரெண்டு important press ஹிந்துஸோடைய லிட்ரரி ஒர்க்ஸை ப்ரெசென்ட் பண்ணது எதுன்னு கேட்டால் நாவல் கிஷோர் ப்ரெஸ் அட் லக்னோ அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ப்ரெஸ் அட் பாம்பே. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ரெஸ்ஸில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் இன் வெர்னாக்குலர் லாங்குவேஜில் ஹிந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. In their printed and portable form, these could be read easily by the faithful at any place and time. Okay, they could also be read out to a large group of illiterate men and women. So vernacular language ல இருக்கறனால ஸோ யார் வேணாலும் இந்த புக்ஸை வாங்கி ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் தோஸ் who are illiterate, those who are uneducatedமே வந்து அவங்களுக்குமே இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் கதா காலாட்சேபம் அப்படிங்கிற பேரில் ரீட் பண்ணி காமிச்சாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா கதா காலாட்சேபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடக்கும். என்ன அப்படின்னா ஹிந்துவோடைய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டை வந்து ஒருத்தர் ரீட் பண்ணி கேட்பாங்க, ரீட் பண்ணுவாங்க, இடையில சாங்ஸ் பாடுவாங்க. ஸோ அதை வந்து பீப்புள் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் ஹிந்து ரிலீஜியன் வந்து எல்லா கார்னர்லேயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. Religious texts therefore reached a very wide circle of people, encouraging discussions, debates and controversies within among different religion. Like it also creates some debates and discussions among different people. Okay, print did not only stimulate the publication of conflicting opinions among communities, but it also connected communities and people in different parts of India. ஸோ பிரிண்டோடைய ரோல் ரெண்டுமே சொல்லலாம். லைக் எப்போவுமே வந்து கான்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன்ஸை மட்டுமே வந்து இது கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரே மாதிரி ஒப்பீனியன் உள்ள பீப்புளையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதுமே இதுதான், பிரிண்ட் தான். ஓகே, இப்போ நமக்கு ஒரு பிலீஃப் இருக்குது, அது காமனாக இருக்குன்னா நம்மளை மாதிரியே பிலீஃப் உள்ள பீப்புளோட நம்ம கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட வியூஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணதுமே என்னது, பிரிண்ட் ஒன்லி. Newspapers conveyed news from one place to another, creating pan-Indian identity. So, newspapers உடைய role in creating pan-Indian identity. Pan-Indian அப்படின்னா we are all same அப்படிங்கிற ஒரு feeling. ஓகேயா, இப்போ you are all globalians. Okay, you are all studying in global international, you are all globalian. We are all living in India, so we are all Indians. ஓகே, ஸோ இந்த மாதிரி we are all same அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டிக்கு பேர் தான் பேன் இண்டியன் அப்படின்னு சொல்லுவோம். பேன் ப்ளஸ் அந்த நேம் பேன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லலாம், அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா. பேன் இண்டியன்னா என்னது, த சேம் அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஸோ now we came to the end of section 7.